முகமது கியாஸ்ங்கிறவர் கேட்கிறார், என்ன கேட்கிறாருன்னா, நீங்க என்ன சொல்றார், நீங்கள் மட்டும்தான் புதிதாக அதிகமான ஹதீஸுகளை மறுப்பதாகவும், இதற்கு முன்னர் வரலாற்றில் அவ்வாறு ஹதீஸுகளை பெருவாரியாக யாரும் மறுக்கவில்லை எனவும் தௌஹீத் அல்லாத சகோதரர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இதற்கு எவ்வாறு பதிலளிப்பது என்று கேட்கிறாங்க. அதாவது ஒரு குர்ஆனுக்கு முரண்பட்டா அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறது பேசிக் அடிப்படை கொள்கை. அதுல எவ்வளவு மறுத்தாங்க எவ்வளவு மறுக்கலைங்கிறது அவங்கவுங்க தேடுதலை பொறுத்தது, அவங்க சந்திக்கிற பிரச்சனைகளை பொறுத்தது. அவங்க சந்திக்கும் பொழுது அதை ஆய்வு செய்வாங்க. அப்ப நீங்க என்ன பாக்கணும்னா, நீங்க ஏற்கனவே மறுத்து இருக்கிறார்கள் நீங்களே சொல்றீங்க. இந்த வாதத்தில் என்ன வருதுன்னா, இந்த அளவுக்கு மறுக்கல. இதுக்கு முந்தைய உள்ள அறிஞர்கள்லாம் குர்ஆனுக்கு மாற்றம் ஹதீஸை மறுத்திருக்கிறாங்க, நீங்க தான் நிறைய மறுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, அந்த காலத்துல ஒரு இப்னு ஹஜர் ஒரு ஹதீஸை மறுத்தாருன்னு வைங்களேன், அந்த இப்னு ஹஜர் மறுத்தது இப்னு ஹஜருடைய மாணவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற ஏரியாவில் உள்ளவங்களுக்கு தெரியாது. மற்ற ஏரியாவில் ஒருத்தர் மறுத்திருந்தாருன்னு வைங்க, அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப நம்ம வாழ்ற காலத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, இப்னு ஹஜர் என்னென்ன ஹதீஸையெல்லாம் குர்ஆனுக்கு மாற்றம்னு சொன்னா அதுவும் நமக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி அவர் சொன்னது நமக்கு கிடைக்கிறது, இவர் சொன்னதும் கிடைக்கிறது. ஒன்னு ரெண்டு மறுத்திருப்பாங்களே அதெல்லாம் கிடைக்கிறது. அதெல்லாம் எடுத்து என்ன காரணம் சொல்லி மறுக்கிறாங்க நம்மளும் யோசிக்கிறோம். புதுசு புதுசா நம்ம கண்டுபிடிக்கல. நம்ம குர்ஆனுக்கு முரண்பாடு என்று சொன்ன ஹதீஸுகள்ல பெருமளவு ஹதீஸுகள் முன்னாடி இணைஞ்சிருக்கிறாங்க ஒவ்வொருவர். அவ்வளவு ஹதீஸையும் அவ்வளவு பேர் மறுக்கல. இப்ப நம்ம 90 ஹதீஸ் உதாரணத்துக்கு தான் 90 ஹதீஸ் இருக்கு. இது குர்ஆனுக்கு மாற்றம் சொல்லிட்டோம். இந்த 90ல ஒரு 2 ஹதீஸ ஒரு இஸ்மாயில் மறுத்திருப்பாரு உதாரணத்துக்கு, இன்னொரு 2 ஹதீஸ இப்ராஹிம் மறுத்திருப்பாரு, இன்னொரு 2 ஹதீஸ மூசா மறுத்திருப்பாரு, இன்னொரு 4 ஹதீஸ அப்துல் காதர் மறுத்திருப்பாரு. இதெல்லாம் எடுத்து தொகுத்து பார்க்கும் பொழுது நம்ம கூட தான் சொல்றோம். கூட சொல்றோம். எப்படி பார்க்கணும்னு கேட்டா, ஏற்கனவே இதை பற்றி பேசி இருக்கிறார்களா இல்லையா, அவங்களும் குர்ஆனுக்கு மாற்றம்னு அவங்களுக்கு தென்பட்டிருக்கா இல்லையா. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, நிறைய அவங்க எல்லாருடைய மறுப்புகளையும் தேடக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் யுகம். அந்த காலத்துல புக்கை பெரட்டி ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னாங்க என்று அறிந்து கொள்வதற்கு கடையில புத்தகம் வித்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு புக் வேணும்னு நான் தான் உட்கார்ந்து எழுதிக்கிறணும். அந்த காலத்தில் இப்னு ஹஜருடைய புஸ்தகத்தை நான் அடைய விரும்பினால் அவரிடத்துல மாணவராக சேர்ந்து அவர்கிட்ட ஒரு வருஷம் 6 மாசம் அவரோட தங்கி அவருடைய நூலை வாங்கி நான் என்ன செய்யணும், அதை காப்பி எழுதிட்டு அவர் முன்னாடி வாசிச்சு காட்டிட்டு கரெக்டா இருக்குன்னு சொன்ன அப்படித்தான் எனக்கு அந்த புஸ்தகம் கிடைக்கும். அப்படியான ஒரு காலகட்டத்தில் ஒரு ஹதீஸ குர்ஆனுக்கு மாற்றம் மறுத்திருந்தாருன்னா அடுத்தவருக்கு தெரியாது, இவர் மறுத்து அவருக்கு தெரியாது. அப்ப இதெல்லாம் புஸ்தகங்களை தேடி பார்த்து லைப்ரரி போய் பார்க்கறதுக்கும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் ஆய்வு செஞ்சு நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க. 100 பேர் தனித்தனியா மறுத்ததை மொத்தமா தொகுத்து நான் சொல்லும் போது ரொம்ப மறுத்தவங்களுக்கு தெரியுது. 100 பேர் எப்ப மறுத்துட்டாங்கல்ல, அவ்வளவு எடுத்து வைக்கிறோம். அதுலயும் சில பேர் தப்பா மறுத்திருக்கிறாங்க, அவங்க மறுத்திருக்க கூடாதுன்னு சில கழிக்கிறோம். அதுல குர்ஆனுக்கு மாற்றம் எதையெல்லாம் மறுத்திருக்கிறாங்களோ அது அவங்க மறுத்தாங்கன்னு சொல்லி மறுக்க மாட்டோம், மறுத்திருக்கிறாங்க. காரணம் சரியா இருக்குன்னு பார்க்கணும். இல்ல இது மறுக்க தேவையில்லை, இது ஏன் குர்ஆனுக்கு மாற்றம் இல்லையே, அவர் தப்பா விளங்கிட்டுல மறுக்கிறாரு என்று அவர்கள் மறுத்த ஹதீஸையும் நம்ம என்ன செய்யறோம், மறுக்க கூடாதுன்னு சொல்லி அதை சொல்லக்கூடிய அளவுல நம்ம இருக்கிறோம். அப்படி இது இருக்கிறதுனால ரொம்ப மறுத்தாங்க கொஞ்சம் மறுத்தாங்கன்னு இருக்கிறது. அது போக நம்ம தலைக்கு மேல வெள்ளம் போச்சு. வெள்ளம் போனோன்னு எனக்கு மேல என்ன செய்யுது, 10 அடி வெள்ளம் போகுது, ஒருத்தனுக்கு மேல 2 அடிக்கு வெள்ளம் போகுது. 2 பேரும் கதை என்னங்கிறான், கலாஸ் முடிஞ்சு வச்சு தானே. தலைக்கு மேல வெள்ளம் போச்சு, நீச்சல் தெரியாது, வெள்ளம் தலைக்கு மேல வந்துருச்சு. 1 முழம் போனாலும் ஆள் அவுட்டு தான், 20 முழம் போனாலும் 20 முழத்துக்கு மீட்டருக்கு வெள்ளம் போனாலும் கதை முடிஞ்சிச்சு தானே. அப்ப கொஞ்சம் மறுத்தாலும் தப்பா சரியா, அதே சரியான ஒத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சொன்னாலும் கொஞ்சம் சொன்னாலும் ஒரு அளவு தானே. ஹதீஸை மறுத்துட்டாங்க, மறுக்கிற குற்றம்னு சொன்னீர்களே. ஆனால் அந்த ஒரு ஹதீஸை மறுத்தவருக்கு என்ன குற்றமோ அதே தான் 100க்கும் வரும். ஏன் ஹதீஸை தான் மறுத்திருக்கிறாரு, அப்படி வருமாண்டா வராது. ஏன் வராதுங்கிறோம்னா, ஹதீஸை நம்ம மறுக்கிறோம், ஹதீஸை மறுக்கவே மாட்டோம். ஹதீஸ் இல்லை என்று சொல்லி மறுக்கிறோம். ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மறுக்கிறோம். இதை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க மாட்டார்கள், இந்த குர்ஆனுக்கு மாத்தமா பேச மாட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து அல்லாஹ்வுடைய வஹிக்கு மாத்தமாக ஒரு செய்தியும் வராது. அப்படி வந்திருக்குது என்று சொன்னால் குர்ஆனோட உரசி பார்க்கும் பொழுது இதுக்கு இது மேட்சாக இல்லை, இதுக்கு இது பொருத்தமா இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஒரு அந்நிய பெண்கிட்ட வீட்டில் போய் இருந்தாங்க, அவங்க பேன் பார்த்து விடுவாங்க அப்படின்லாம் ஒரு ஹதீஸ் வருதுன்னு வைங்க. இது ஹதீஸ்ல இருக்குன்னு ஒரு ஆள் சொல்றாரு, நம்ம குர்ஆன்ல பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய வேற போதனைகளை பார்க்கிறோம்.
அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கேரக்டரை பார்க்கிறோம். அவங்களுடைய கேரக்டருக்கும் அவங்களுடைய போதனைக்கும் இந்த செயலுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்நிய பெண் வீட்டில் போய் பேன் பார்ப்பாங்க, அவங்க வீட்டில் படுத்து கிடந்துட்டு வருவாங்கன்றது சொல்லி ஹதீஸ் வந்துச்சுன்னு சொன்னா அது எத்தனை பேர் சொன்னா நமக்கு என்னன்ற அது அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த மாதிரி விஷயம் கடுமையாக அதை கடும்போக்கு காட்டுவாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கலாம் யாராவது அப்படி செஞ்சுட்டாங்கன்னா கடுமை எச்சரிக்கை பண்ணுவாங்க. அப்படி சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு ஹதீஸ் நம்ம மறுக்கிறோமா? எதனால மறுக்கிறோம்? ஹதீஸ் என்று சொல்லி மறுக்கிறோமா, ரசூலுல்லாஹ் பேர்ல சொல்லப்பட்ட பொய் என்று சொல்லி மறுக்கிறோம்? ஹதீஸை மறுக்கவே மாட்டோம். நாங்கள் மறுத்தாத ஹதீஸ் கிடையாது. குர்ஆனுக்கு மாற்றமா இருந்து அதுக்கு பேர் ஹதீஸ் கிடையாது. குர்ஆனுக்கு மாற்றம் எப்ப முடிவு வந்து விட்டதோ நீங்க ஹதீஸ் சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். அது ஹதீஸ் கிடையாது, அது பொய். அப்ப குர்ஆனுக்கு மாற்றம் ரசூலுல்லாஹ் பேர்ல சொல்லப்பட்ட பொய்களைத்தான் மறுக்கிறோம். சூனியம் பண்ணி எவனோ ஒரு யூதன் மந்திரத்தில் அடிச்சு அவங்கள மண்டல் ஆக்கி விட்டான்னு சொன்னீங்கன்னா என்னடா இப்படி அல்லாஹ்வுடைய ரசூலை ஆக்கிட்டான்னா எப்படி தாவா பண்ண முடியும்? அப்ப ரசூலுல்லாஹ் விட பவர்ஃபுல்லான ஆள் அந்த யூத மந்திரவாதிகள்லாம் வந்துருவானே, ஒருத்தனை இஸ்லாத்துக்கு வந்திருக்க மாட்டாங்களே. அப்ப இதெல்லாம் யோசிக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வச்சாங்க, சூனியம் வச்சு புரட்டி போட்டாங்கன்னு வந்தா அது எப்படி போய் சூனியம் வைக்க முடியும்? எனக்கே செய்ய முடியல, பெரிய பெரிய மந்திரவாதிகள்லாம் அப்ப ரசூலுல்லாஹ் செஞ்சு போடுவானா? அப்படிங்கிற மாதிரி சிந்திச்சு பார்க்கும்போது ஏதோ கோளாறு இருக்கு. இப்படித்தானே மறுக்கிறோம். அது மறுக்கிறதுக்கு பல காரணம் அந்த பில்லி சூனிய பித்தலாட்டம் புஸ்தகத்தில் விளக்கி இருக்கிறோம். அவ்வளவு ஆதாரங்கள், அவ்வளவு குர்ஆன் வசனங்களை போட்டு விளக்கி இருக்கிறோம். அதனால குர்ஆன் ஹதீஸ்ல குர்ஆனுக்கு மாற்றமா ஒரு செய்தி வந்தால் அதுல அறிவிப்பாளர்லாம் பார்க்க தேவையே கிடையாது. குர்ஆன் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு. குர்ஆன் தான் அல்லாஹ்வுடைய, அது ரசூலுல்லாஹ்வுடையதும் வஹி தான். ஆனா குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று எல்லா சஹாபாக்களும் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்கன்னு ஒரு சஹாபி சொல்றாரு. குர்ஆனுக்கு ஹதீஸ் வித்தியாசம் தானே. ரசூலுல்லாஹ் கையை உயர்த்தினார்கள் ஒரு ஹதீஸ் இருக்கு. இது அறிவிக்கிறது யாரா இருப்பாரு? ஒரே ஒரு ஆளா இருப்பார், இல்லாட்டி 2 பேரா இருப்பார். அவங்க நல்ல சஹாபாக்களா இருக்கனால கரெக்டா சொல்லியிருப்பாங்க, நம்ம ஏற்றுக்குள்ளதான் வேணும். அதே நேரத்தில் அது குர்ஆனுக்கு மாத்தமா வந்தா 3 பேர் சேர்ந்து இது அல்லாஹ்வுடைய வேதம்னு சொல்றாங்க, ஒரே ஒரு ஆளுக்கு மாத்தமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்றாரு. அப்படி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியலன்னு ஆகிவிடுகிறது. இந்த வகையில தான் காரணத்தோட தான் நம்ம என்ன செய்கிறோம், மறுக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.